ஆபிரகாமை தேவன் பெயர் சொல்லி அழைத்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து 25 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறார். அந்த 25 வருஷத்துல ஆபிரகாம் எப்படியாவது தன் பிள்ளைய பாத்துறணும்னு துடித்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது பிள்ளைய பாத்துறணும். ஆபிரகாம் எப்படியாவது தனக்கு ஒரு பிள்ளைய பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கும் போது தேவன் அவனை வெயிட் பண்ண வைக்க. ஏன்? தேவன் தலைமுறைகளின் தலைமுறைகளை பார்த்துட்டு விட்டார். இவனை ஈசாக்குக்கு தகப்பனா ஏற்படுத்துவதல்ல தேவனுடைய நோக்கம், விசுவாசிகளின் தகப்பனா ஏற்படுத்துவதுதான் தேவ நோக்கம். ஆமென். ஈசாக்கின் தகப்பனா ஏற்படுத்த இவ்வளவு காத்திருக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பார்வை ரொம்ப குறுகினதுங்க, தேவனுடைய பார்வை பெரியது. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்றால் நம்முடைய 1000வது தலைமுறையும் தேவன் பார்க்கிறார். நாம் எத்தனை தலைமுறையை தான் பார்க்க முடியும்? இல்ல, இன்றைய சூழலில் நாம் ஒவ்வொரு நாளை காண்பதே பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. நம்முடைய 1000வது தலைமுறை யார் என்பது அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் என்பது, நோக்கம் என்பது, அதை நாம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்மால சுருக்க முடியாது. நம்மால பல நேரத்தில் அதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாள் வரும்போது, அந்த காரியம் நடக்கும் போது, அந்த செயல் எதற்காக தேவன் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம்.